மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் வருகிற 26ஆம் தேதி சென்னை வருகிறார். பிப்ரவரி 26ஆம் தேதி நிகழ்வில் என்டிஏ தலைவர்கள் பங்கேற்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். சென்னை அமைந்தகரையில் பிப்ரவரி 26ஆம் தேதி தேர்தல் கூட்டணி பணிமனை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற இருக்கும் நிலையில் என்டிஏ தலைவர்கள் அதில் பங்கேற்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் கிருபா இணைப்பில் இணைகிறார். கிருபா, வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் வருகிற 26ஆம் தேதி சென்னை வர உள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை அமைந்தகரையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தரப்பில் தேர்தல் பணிமனையானது அமைக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 26ஆம் தேதி இந்த பணிமனை திறக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த விழாவில் பியூஷ் கோயல் கலந்து கொள்வார் என்ற அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. முன்னதாக தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான மாநில பொறுப்பாளராக இவர் நியமிக்கப்பட்ட பிறகு தமிழகத்துக்கு பலமுறை வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக ஜனவரி 30ஆம் தேதி பாஜகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் சுற்றுப்பயணத்தை இவர் தொடங்கி வைத்தார். அதற்கு பின்னர் ஜனவரி 22ஆம் தேதி சென்னை வந்த அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி மற்றும் தேர்தல் வியூகங்கள் குறித்து ஒரு சந்திப்பையும் நடத்தினார். அதனைத் தொடர்ந்து டிசம்பர் 23ஆம் தேதி கமலா அலுவலகத்தில் பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியதோடு தமிழக ஆளுநர் RN ரவியையும் சந்தித்தார். தொடர்ந்து அவரது சென்னை வருகை அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. தமிழக உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் விக்சித் பாரத் சங்கல்ப யாத்திரை நிகழ்ச்சிக்காகவும் அவர் சென்னை வந்திருக்கிறார். கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் 2026 தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் பணிகளை ஒருங்கிணைப்பதே பியூஷ் கோயலின் முக்கிய நோக்கமாக உள்ளது. இந்த நிலையில் அவரது தமிழக வருகை அதிகரித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 26ஆம் தேதி நடைபெறும் தேர்தல் பணிமனை திறப்பு விழா நிகழ்ச்சியில் இவர் பங்கேற்கிறார். அதனைத் தொடர்ந்து கூட்டணி தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருபா.